இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நார்மல் நீடில் சில்க் த்ரெட் வச்சு ஒரு லீஃப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அப்படி நாட் எப்படி போடுறதுங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லீஃப் இதே மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். வரைஞ்சதுக்கப்புறமா சென்டரில் ஒரு லைன் போடுறோம். லைன் போட்டதுக்கப்புறமா நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் எங்கே நம்ம இன்சர்ட் பண்ணுறோன்னா அந்த டிப்பு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிப்பு பாயிண்டில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணும்போது நம்ம அந்த டிப்பு வந்து பார்க்குற லீஃபோட அந்த ஷார்ப் எட்ஜு வந்து நமக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைச்ச மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப சென்டரில் தான் நீடில் பின் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இழுத்ததுக்கப்புறமா அந்த ஷார்ப் டிப் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இந்த லைன் தெரியுது இல்லையா, ஸோ இந்த மாதிரி அந்த லைனுக்கு மேலே 1 by 1 ஸ்டிச்சு போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே டிப்பை உள்ளேருந்து நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்தோமோ அதே பக்கத்தில் இந்த மாதிரி நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்து இதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி நீடில் உள்ள இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுக்கணும். இதே மாதிரி நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்ததுக்கப்புறமா திரும்ப இந்த ஆப்போசிட் சைடில் லைன் தெரியுது இல்லையா, ஸோ அந்த லைனுக்கு லைனில் போடணும். இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணணும். திரும்ப நம்ம எங்கே சென்டர் எடுத்தோமோ அதே சென்டரில் நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீடில் இதே மாதிரி உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுக்கணும். இந்த மாதிரி நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்ததுக்கப்புறமா திரும்ப ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நீடில் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு மெத்தட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது இதே வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் நாட் போடுறதையும் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், கண்டினியூஸாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ நம்ம சென்டரில் எதுக்கு லைன் போட்டிருக்கோன்னா அந்த சென்டர் லைன் வந்து அந்த பாயிண்ட் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சென்டர் லைன் போடுறோம். சென்டர் லைன் போடாமல் நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா அந்த பாயிண்ட் வந்து நமக்கு கரெக்ட் நம்ம மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால அந்த பாயிண்ட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த சென்டர் லேயர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த லீஃப் வந்து ஃபுல்லாக நமக்கு ஃபினிஷிங் அடைஞ்ச மாதிரி அழகாக இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக போட்டு முடிக்கணும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் த்ரெட்டு வந்து 4 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன். 4 ஸ்டாண்ட்ஸாக த்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஷார்ப்னஸோட அந்த த்ரெட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கிடைச்சது மாதிரி அழகாக இருக்கும். சிம்பிளாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம லீஃப் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு விருப்பம் மாதிரி ஒரு பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டோன் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு குட்டியாக கீழே ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இதே ஸ்டிச் வச்சு கொடுக்கணுன்னாலும் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு பீட்ஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே லீஃப் ஸ்டிச்சை வந்து நம்ம டபுள் த்ரெட் வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் இதில் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் தான், நான் லீஃப் வரைஞ்சிருக்கேன். சென்டரில் இதில் பார்த்தீங்கன்னா நான் திக்காக லைன் போட்டிருக்கேன். ஏன் திக்காக லைன் போட்டிருக்கேன்னா அப்போ தான் நமக்கு டபுள் த்ரெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணோம், சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்தோம்ல, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் லைனோட ஒரு எண்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம், ஒரு சைடை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி அந்த பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லைனோட ஒரு பாயிண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிறேன். திரும்பவும் இதே மாதிரி அந்த லைனோட ஒன் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஒன் சைடுக்கு கீழே இதே மாதிரி நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அதே லைனோட பார்த்தீங்கன்னா தெரியும் ஆப்போசிட் சைடில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி 1 by 1 நம்ம இதை ஒன் சைடை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்தது ஆப்போசிட் சைடை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்தோன்னா ரெண்டுமே ஈக்குவலாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, இதில் அப்படியே கிடையாது. நம்ம ஒரு லேயர் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சென்டர் லைனோட உங்களுடைய ஒன் சைட் லைன் வந்து உங்களுக்கு அப்படியே தெரியுதா. ஸோ இந்த மாதிரி அந்த சென்டர் லைன் வந்து கொஞ்சம் திக்காக கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த டிசைன் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லீஃபோட ஸ்டிச்சோட த்ரெட்டுக்கும் இந்த லீஃபோட ஸ்டிச்சோட த்ரெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா. இது கொஞ்சம் பல்காக இருந்த மாதிரி இருக்கா, அது கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு ஒரு தின்னாக இருந்த மாதிரி இருக்கா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன். இந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா நான் 5 ஸ்டாண்ட்ஸாக த்ரெட்டு வந்து நான் எடுத்துருக்கிறேன்.
சரி 4 ஸ்டான்ஸா த்ரெட் 5 ஸ்டான்ஸா த்ரெட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வீடியோஸும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். த்ரெட்டோட 4 ஸ்டான்ஸா த்ரெட் நம்ம எப்படி எடுக்கணும், 5 ஸ்டான்ஸா த்ரெட் எப்படி எடுக்கணுங்கிற வீடியோஸை என்னோட சேனலில் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள். சிம்பிளான ஒரு நார்மல் நீடில் வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக டைப்ஸாக ஒரு சரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் எல்லாம் வச்சு எப்படி நம்ம குட்டி குட்டி டிசைன்ஸ் போடலாங்கிறத பற்றி தான். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணணும். ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை டேன் பண்ணுறேன். இதே மாதிரி டேன் பண்ணி அந்த லீப் போட்டோம் இல்லையா, அதோட த்ரெட் தெரியுதா, அந்த த்ரெட்டுக்கு உள்ளாடி நீடில் குத்தி நான் இது மாதிரி வெளியில் எடுத்து ஒரு ரவுண்டுக்குள்ளாடி போடுறேன். ஆல்ரெடி நாட் போடுற வீடியோ என்னோட சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதே போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறமா நம்ம இதோட கட் பண்ணிக்கிட்டோன்னா அந்த த்ரெட்டு வந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்டிச் பண்ணுற நூலுக்குள்ளாடி நம்ம ஏதாவது ஒரு இப்படி மாதிரி த்ரெட்டுக்குள்ளாடி போட்டு நமக்கு ஏதாவது ஒரு ஆப்போசிட் சைடில் இதே மாதிரி ஃபுல்லாக அந்த த்ரெட்டை இழுத்து விடணும். அப்படி இழுத்து விடும்போது அந்த த்ரெட்டு வந்து நாட் போட்ட த்ரெட்டு பிரியாமல் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி ஃபைனலாக இழுத்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் சில்க் த்ரெட் வச்சு ஒரு நாட் போடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் லைன் தெரியுது இல்லையா, ஸோ நம்ம எங்கே ஆப்போசிட் சைடாக இருந்தாலும் நம்ம எங்கே ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்தோமோ அதே பக்கத்தில் தான் நம்ம நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்து இதே மாதிரி அந்த டிப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிப் பாயிண்டில் நீடில் இதே மாதிரி உள்ளாடி போட்டு பின் பக்கமாக இழுத்து விடணும். இழுத்து விடும்போது அந்த டிப் பாயிண்ட் வந்து ஒரு ஃபினிஷிங் லுக்கு கிடச்சிச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி அழகான ஒரு ஃபினிஷிங் லுக்கு கிடைக்கும். ஸோ இது இன்னொரு டிசைன் எப்படி இருக்குது, அந்த லீஃப்க்கும் இந்த லீஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு. ஸோ வரக்கூடிய வீடியோஸில் ஸ்ட்ராண்ட்ஸாக த்ரெட் எப்படி எடுக்கணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி எடுக்கலாங்கிறதைய என்னுடைய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னுடைய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கும்போது அழகாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி லீஃப் டிசைன் உங்களுடைய ப்ளவுஸில் போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் இந்த மாதிரி 1 by 1 நம்ம இதே மாதிரி அந்த லேயர் பக்கத்தில் அந்த லைன் வந்து தெரியாமல் நம்ம என்ன செய்யணும், அந்த லேயருக்கு 1 by 1 லேயர் பக்கத்தில் இந்த மாதிரி நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்து அதோடைய ஆப்போசிட் சைடில் இப்படி பக்கத்தில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி வெளிப்பக்கமாக இழுத்து விடணும். ஸோ நாட் போடுறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ எனக்கு கிளியராக புரியாதவங்க ஆல்ரெடி தனியாக நாட் போடுறது எப்படிங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதையும் கூட பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சேம் தான். அதில் நம்ம பின்பக்கமாக எந்த த்ரெட்டுக்குள்ளாடி போட்டு நாட் போட்டோமோ அதே இது தான் நம்ம பின்னாடி வந்து ஒரு த்ரெட்டுக்குள்ளாடி ஏதோ ஒரு த்ரெட்டுக்குள்ளாடி நம்ம உள்ளாடி போட்டு ரவுண்ட் பண்ணி அந்த நீடில் உள் பக்கமாக இழுத்து விடணும். ஃபினிஷிங் வந்து பார்க்கும்போது நம்ம அந்த த்ரெட்டு ஃபுல்லாகவே நீடில் உள் பக்கமாக வந்து ஃபுல்லாக இழுத்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 1/2 ஹவர்லேயே உங்களுக்கு நிறைய லீஃப் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒரு டிசைனை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக 1 by 1 போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ 5 ஸ்டான்ஸாக்கும் 5 ஸ்டான்ஸா த்ரெட்டுக்கும் 4 ஸ்டான்ஸா த்ரெட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி த்ரெட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோஸை கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஒரு யோசனை இருக்குது, என்கிட்ட இப்போ வந்து சென்டரில் போடுறதுக்காக ஒரு பெரிய பீட்ஸ் இல்லையே, ஸோ அதை எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நான் பார்த்தேன்னா த்ரெட்டால் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு லுக்கு கொடுக்கும், அது ஹைலைட்டும் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் உள்ளேந்து நீடில் வெளிப்பக்கமாக நான் எடுத்திருக்கேன். வெளிப்பக்கமாக எடுத்ததுக்கு அப்புறமா
திரும்ப இந்த நீடில் நான் என்ன பண்ணுறேன், நம்ம எங்கே நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்தோமோ அதே இடத்துல நான் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்டுறக்கூடாது. அந்த த்ரெட்டோட சென்டர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் பாயிண்ட்டை இதே மாதிரி விட்டுறணும். விட்டதுக்கு அப்புறமா திரும்ப இதே மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டுக்கு உள்ளாடி ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு கேப் தெரியுது இல்லையா, அந்த கேப்புக்கு உள்ளாடி நம்ம த்ரெட்டை இந்த மாதிரி நீடில் உள்ளேந்து வெளி பக்கமாக போட்டு இதே மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா நீடில் ஃபுல்லாக த்ரெட்டை ஃபுல்லாக இழுத்து விட்டதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்தில் நம்ம நீடில் உள்ளே போட்டு வெளிப்பக்கமாக எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபைனலாக நம்ம பீட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணலை, த்ரெட்டிங்கால் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நார்மல் நீடில் நார்மல் த்ரெட் எடுத்து நம்ம நீடில் உள்ளாடி த்ரெட்டை கோர்த்ததுக்கு அப்புறமா சுகர் பீட்ஸ் இல்லையா, இந்த சுகர் பீட்ஸை அந்த டிசைனை வந்து இன்னும் ஹைலைட்டாக காமிக்கிறதுக்காக ஒரு சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். சுகர் பீட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கேன்னா, திரும்பவும் நீடில் அதே பக்கத்தில் எடுத்து அந்த தேர்ட் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் பீட்ஸுக்கு உள்ளாடி நீடில் இந்த மாதிரி இழுத்து விட்டதுக்கு அப்புறமா இழுத்து விடுறோம். எதுக்காக இழுத்து விடுறோம்னா, ஒரு லாக் மாதிரி போடுறோம். லாக் மாதிரி போடும்போது தான் அந்த ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், எலும்பி நிற்காம அழகாக ஸ்டிஃபாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீடில் உள்ளேந்து ஃபுல்லாக இழுத்து விட்டதுக்கு அப்புறமா நீடில் உள்ளேந்து வெளிப்பக்கமாக எடுத்து திரும்ப நம்ம 3வது நீடிலுக்கு உள்ளாடி போட்டு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுறோம். லாக் போட்டு நீடில் உள்ளே இழுத்து விடணும். இந்த மாதிரி சென்டர் 3வது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பீட்ஸுக்கு உள்ளாடி போட்டு நீடில் உள் பக்கமாக எடுத்து பின் பக்கத்தில் இருந்து நார்மலாக நம்ம எப்படி நாட் போடுறோமோ அந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் பார்க்குறதுக்கு லுக்காகவும் ஒரு ஹைலைட்டடான ஒரு லீஃபாகவும் அழகாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி அழகான குட்டி குட்டி லீஃப் டிசைன் வந்து போட்டு பாருங்கள். ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.